நான் அம்மி அருந்ததி பார்த்து தொட்டு தாலி கட்டி என் மனைவியாக நீ மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் மகாராஜா? 27 தேவிமார்கள். என்னது 27? 27? 25 வச்சுக்கோ. நீங்க வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் ஒப்படைங்க. என்ன செய்ய போற? பெரிய மேல பஸ் ஸ்டாண்ட் லாட்ஜ்ல கட்டுங்க. உங்களை பொம்பளை 4 பேர் உள்ள விட்டு பேக் ஒன் கையில வச்சுக்கிட்டு 2000 சம்பாரிச்சுக்கிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகி ஆகிங்க அந்த பணத்தை ஒரு பேங்க்ல போட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு நாமக்கல் போய் ஒரு புதுசா ஒரு லாரி வாங்கிட்டு வந்து பூஜை போடுறது லாரி பூஜை போடுறதுக்கு ஒரு மேட்டூர் போற வழியில நம்ம தமாகன் உட்கார வச்சு அப்படியே சேலம் டூ மெயின் ரோடு போயிட்டு இருக்கும்போது பைபாஸ் ரோட்ல ஆமா பிரேக் பிடிக்காம அப்படியே புளிய முடிச்சு நிறுத்தி எப்படி இருக்கும்? ஏண்டா இவன் பணக்காரன் ஆகிறதுக்கும் இவன் டாரஸ் லாரி வாங்கி பைபாஸ் ரோட்ல ஓட்டுறதுக்கும் ஏன் பொண்டாட்டிங்களே உங்க 4 பேருக்கு உனக்கு அடிச்சு விடுறதா? அது டிரைவர் ஆச்சுமா யாரு? கொள்ளக்காரர். அப்படி நான் மனமுடித்து என் தேவியால் லலிதா மெலிதா புலிதா உட்பட மொத்தம் 27 பெண்களை நான் கல்யாணம் செய்திருந்தேன். லலிதா புலிதா புலிதா இல்லப்பா, லலிதா மெலிதா புலிதா என்று சொல்லக்கூடிய ஆனால் லலிதா மெலிதா. ஓஹோ, அப்படி நான் கல்யாணம் செய்திருந்தாலும் 27 பெண்களை நான் கல்யாணம் செய்தேன். ஏன் 27 பெண்களை திருமணம் செய்தேன்?
மனம் கலங்க நிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சாமி ஆச்சுங்க? 27 பெண்களை ஏன் கல்யாணம் செய்தேன் தெரியுமா? காமத்திற்கா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமானது நடந்தால் 10 மாதம் சென்ற பிறகு உண்மைதான் ஒரு ஆண் குழந்தையோ சரி இல்லை ஒரு பெண் குழந்தையோ பிறக்க வேண்டும். உண்மைதானுங்க. அப்படி பிறந்தால் அந்த இல் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையுமா? உண்மைதானுங்க. போய் என் மனைவியாக நான் கல்யாணம் செய்து சரி மகாராஜா. மாதவா, என்ன அரசு இத்தனை வருட காலத்தில் எனக்கென்று பெயரை சொல்ல சரி ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்லாதபடிக்கு பிள்ளை இல்லாமல் போய்விட்டது மாதவா, பிள்ளை இல்லாமல் போய்விட்டது. மன்னா ஆனா கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் அது அப்பாவின் அடைக்குமா? காசு பணமா அப்பா அம்மாயின் அடைக்குமா? சொல்லுங்களேன். செல்வத்தில் செல்வம் பிள்ளை செல்வம் தானே இந்த பூமிகள் உயர்ந்தது. எத்தனை நாடு நகரம் இருக்குது, எத்தனை காசு பணம் இருக்குது, எத்தனை சொத்து சொத்து இருக்குதுன்னா கேக்குறாங்க. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னா கேக்குறாங்க. ஆமா அரசு இல்லையா? கல்யாணம் ஆகி ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகியும் எனக்கென்று பிள்ளையானது இல்லாதபடிக்கு போனதா? சரி மகாராஜா. அதனால பிள்ளை இல்லாதவன் பணத்திற்கு சமம், மைந்தன் இல்லாதவன் மண்ணுக்கு சமம். அதனால இன்று நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். எப்பதான் முடிவெடுக்கிறேன்? புறப்பட வேண்டும் தெய்வலோகம். ஆமா, தெய்வலோகம் புறப்பட்டு தெய்வலோகத்திலே தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் தருவாயில் அத்தனை தேவர்களும் நான் தவத்தை செய்து அரிய பெரிய பிள்ளை செல்வத்தை வாங்கி வர வேண்டும். சரி மகாராஜா. பிள்ளை வரம் வாங்கி வர சரி புறப்பட்டு விட்டேன் தெய்வலோகம். சரி போகலாம் வாங்க. அதனாலே போகலாங்களா? என் மணி மகளை அழைத்து வா. யார் கூட்டு வரணுங்க? யார் நான் போகணும்? இப்ப அரண்மனையில் இருப்பாங்க. யார் சொல்லி நான் கூட்டு வரதா போகணும்? முதல் 3 மனைவிகளை அழைத்து வா. லலிதா மெலிதா புனிதா என்று சொல்லக்கூடிய பெண்களை நான் அளித்ததாக சரி சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வா. போய் வா.